கிஷ்கிந்த காண்டத்தில் ராமர் கிஷ்கிந்தாவில் நுழைவையும் ஹனுமாருடன் சந்திப்பையும் சுக்ரீவருடன் உடைந்த கூற்றவையும் விவரிக்கிறது. ராமரும் லட்சுமணரும் சீதையைத் தேடி அலைந்து கொண்டிருந்தபோது அவர்கள் ரிஷ்யமூக மலைக்குச் சென்றனர். அங்கு சுக்ரீவர் தனது மந்திரி ஜாம்பவான் மற்றும் துணை ஹனுமாருடன் வசித்து வந்தார். சுக்ரீவர் ராமரும் லட்சுமணரும் வருவதைக் கண்டதும் அவர்கள் தனது சகோதரர் வாலியின் ஆணைக்கேற்ப வந்தவர்களாக இருக்கலாம் என சந்தேகித்தார். ஹனுமான் பிராமணராக வேடமிட்டு ராமர் மற்றும் லட்சுமணரை அணுகுகிறார். ஹனுமான் ராமரை அடையாளம் கண்டு கொண்டு அவருடைய திவ்ய பாதங்களில் சரணாகதி அடைகிறார். பின்னர் சீதையின் கடத்தல் குறித்து சுக்ரீவர் அறிந்திருப்பதாக ராமரிடம் தெரிவிக்கிறார். பின்னர் சுக்ரீவர் தனது சகோதரர் வாலி தன்னை எப்படி வஞ்சித்தார் என்பதையும் தனது கதையையும் பகிர்ந்து கொள்கிறார். இருவரும் ஒருவருக்கொருவர் உதவிட உடன்படுகிறார்கள். ராமர் சுக்ரீவரிடம் வாலியுடன் யுத்தம் செய்யவும் அவனை கிஷ்கிந்தாவிலிருந்து வெளியே கவரிச் செல்லவும் கூறுகிறார். ஆனால் சுக்ரீவரும் வாலியும் ஒரே மாதிரியாக இருந்ததால் ராமர் அவர்களை வேறுபடுத்த முடியவில்லை. மேலும் வாலியை கொல்ல இயலவில்லை. இதனால் சுக்ரீவர் கடுமையாக காயமடைந்து ஓடிச் செல்ல வேண்டியுள்ளது. எனினும் ராமர் சுக்ரீவரிடம் ஒரு மலர் மாலை அணியுமாறு கூறினார். இது இரு சகோதரர்களிடையே ஓர் அடையாளமாக இருக்கும். இந்த முறை ராமர் வாலியை கொல்ல முடிந்தது. வாலியின் மரணத்திற்குப் பிறகு ராமரால் சுக்ரீவர் கிஷ்கிந்தாவின் அரசராக முடிக்கப்பட்டார். எனினும் சுக்ரீவர் சீதையைத் தேடும் முயற்சியில் ராமருக்கு உதவுவேன் என்ற தனது வாக்குறுதியை மறந்து அவசரத்தில் சிதறிவிட்டார். இதனால் லட்சுமணர் சுக்ரீவரை கடுமையாக கண்டித்து அவரின் உறுதிமொழியை நினைவூட்டினார். தாமதமின்றி சுக்ரீவர் கரடி மற்றும் வானர சமுதாயத்தின் கூட்டத்தை அழைத்து சீதையைத் தேட பல திசைகளில் குழுக்களை அனுப்ப உத்தரவிட்டார். தென் திசையை நோக்கி ஹனுமானுடன் அங்கதன், நலன், கேசரி, ஜாம்பவன் மற்றும் மற்றவர்கள் சென்றனர். கடல்கரைக்கு அருகே ஜடாயுவின் சகோதரர் சம்பதி வசிக்கும் ஒரு குகையை அவர்கள் கண்டுபிடித்தனர். அங்கதன் சீதையை காப்பாற்ற முயற்சித்தபோது ஜடாயு உயிரிழந்ததை சம்பதியிடம் தெரிவித்தார். சம்பதி சீதையை லங்கா தீவில் காணலாம் என்று கூறி உதவினார். அந்த இடம் 400 மைல்கள் தொலைவில் இருந்ததால் அந்த பெரிய சமுத்திரத்தை ஒரு தாவலில் கடக்கக்கூடிய யாரோ ஒருவர் மட்டுமே லங்காவை அடைய முடியும் என்று எச்சரித்தார். கிஷ்கிந்த காண்டம் ஒரே எண்ணங்கள் மற்றும் இலக்குகளை சுற்றி கூட்டணிகளை அமைப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை பாராட்டுகிறது.